அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னியாண்டவர் கோயில் வனத்துக்கு வந்தால் காலையில் சரி இங்கேயே முக்கியமான சமாச்சாரத்தை ஒன்று பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறோமுங்க. அதாவது அடுத்த தலைமுறை 1000 கேள்விகளோடு வருகிறது. சரிங்களா? இப்போது எனக்கு 45 வயசுன்னு வைங்க. அதாவது 40+ இருக்கிறவங்களோட குழந்தைகள், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட குழந்தைகள், அதுக்கடுத்த தலைமுறை நம்ம இப்போ 25-30 வயசில் இருப்பாங்கள்ல, அந்த தலைமுறையினுடைய குழந்தைகள்லாம் வரப்போகிறாங்க. அதாவது நம்ம பேரம்பேத்தி வரைக்கும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். அது முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்க. ஏன்னா நம்ம தான் அழிவையும் பார்த்தா வளர்ச்சியும் பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டோம். இதை ஏன் இப்போ சொல்கிறோம்னா, அடுத்த தலைமுறை 1000 கேள்வியோடு வருதுங்க. அப்படியே போகிற போக்கில் அடிச்சுட்டு போக முடியாது. நம்ம அப்பா காலத்தில், தாத்தா காலத்துல எல்லாம் கதை சொன்னாங்கல்ல, அது அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்லங்க. அதுதான் அதையெல்லாம் பழைய பஞ்சாங்கம்னு சொல்லியும் கூட பேசியிருப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பார்த்துக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பலாமரம் ஆகாது அப்படின்னு நம்ம தாத்தாவோ அப்பாவோ சொன்னால், ஓ சரி சரிங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டோம். அடுத்த தலைமுறை அப்படியெல்லாம் கேட்டுட்டு போகாதுங்க. ஏன் ஆகாதுங்கிற கேள்வியோடு வருது. ஏன்னா அவங்க எதையுமே பார்க்கல. நம்ம பார்த்ததெல்லாம் அவங்க பார்க்கல, எதுவுமே தெரியாது. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வியோடு வர்றாங்க. சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டெல்லாம் போக முடியாது. இது ஒரு சைடு இருக்குதா. இன்னொரு சைடு நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்குது. தண்ணி கெட்டுடுது, மண் கெட்டுடுது, காற்று கெட்டுடுது, இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் யாருக்குமே அக்கறையே இல்லை. இருக்க வரைக்கும் இழுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது. அதாவது பாலு சொன்னாருங்க, பாலுக்கு நான் சொன்னேன், போகிற போக்கிலெல்லாம் அடிச்சுட்டுலாம் போக முடியாதுங்க. அதுக்கு திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. என்னங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாருன்னொன்னே அந்த குறளை சொல்லி எடுத்து படியுங்க அப்படின்னு. சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. அதாவது அப்படி ஒரு செலெக்ஷன் பண்ணித்தான் சொல்லணும், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்ல முடியலன்னு என்னங்கன்னா பண்ணுறதுன்னு கேட்டார். நம்மன்னு இருக்க வேண்டியதானுங்க, ஏன் கண்டதையெல்லாம் பேசிட்டு. அதனால் அடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லணுமா? இது ஒரு சைடு இப்படி ஆகிட்டே வருதுங்க. சூழல் ரொம்ப மோசமாயிட்டே வருது. இதிலிருந்து மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வரோம்னா உணவுக்காடு கட்டாய தேவை. இதில் 2 கான்ட்ரோவர்சி வந்துச்சு. அதை பற்றி இப்போ சொல்லிடுறேனுங்க. ஒன்று, நம்ம விதை அந்த கொய்யாப்பழமெல்லாம் வாங்குற பார்த்தீங்களா, அந்த கொய்யாப்பழம், பலாப்பழம், அவங்க நம்பரையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கொய்யாப்பழம் வியாபாரி அல்ல. இப்போ நம்மளுக்கு சிவகாசியிலேருந்து கொய்யாப்பழம் எடுத்து கொடுத்த அண்ணன் பேருமே செந்தில் தான். நம்மளுக்கு சிவகங்கையிலேருந்து பலாப்பழம் அனுப்பிச்சி விட்ட அவருமே செந்தில் தான். ஆனால் ரெண்டும் வேறு செந்தில். அவங்கள பற்றி இப்போ சொல்லிடுற இந்த இடத்துல. சிவகாசி செந்திலனை பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாருங்க. நம்ம திருப்பூர் பனியன் கம்பெனிகளுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன பெட்டிகள்லாம் இருக்குதுல்ல, அந்த ஒரு ஜட்டி, ஒரு பனியன், இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் போட்டு வருதில்ல, அந்த மாதிரி பாக்ஸில் இருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் திருப்பூருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. திருப்பூர்லேயும் வீடு இருக்குது, சிவகாசிலேயும் வீடு இருக்குதுங்க. திருப்பூர் என்னை பார்த்துட்டு ரிட்டன் போகும்போது இந்த கொய்யாப்பழத்தை எப்படியாவது எடுத்து கொடுங்கன்னான்னு ஒரு 5-6 தடவையாக கேட்டே இருக்கிறேன். பார்க்குறேனுங்க, கட்டாயம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. நம்மளுக்காக போகிற வழியில் அங்கே போய் எடுத்து கொடுத்துட்டு போனது இது ஒன்று. எனக்கு அந்த கொய்யா மரத்துக்காரர் நம்பரெல்லாம் தெரியாதுங்க. இனி அவர் நம்பர் கொடுத்துட்டுன்னு வைங்களேன், அவருக்கு வர்ற ஃபோனே இங்கே வந்தாலே ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கூப்பிட்டு கொய்யாப்பழம் இருக்குதான்னு கேட்டால் அடுத்த தடவை எனக்கும் சேர்த்து எடுத்து கொடுக்காம போயிடுவார். இது ஒன்று. செந்திலண்ணன் இன்னொரு செந்திலண்ணன் இருக்கிறார்ல, சிவகங்கை செந்திலண்ணன், அவங்க பொண்ணு மேல்படி படிக்குதுங்க. அந்த பொண்ணு கூட தான் இவர் இருக்கிறாரு. போயிட்டு வந்துட்டே இருப்பாருங்க. இங்கே விவசாயத்தை பார்க்க அங்கே ஓட அப்படித்தான் இருக்குது. இது இவங்க சொந்தக்காரர் வீட்டில் இருக்கிற பலாமரம். அதிலிருந்து சொல்லி வச்சு ஒரு பழம் எடுத்து அனுப்பிச்சி விட்டாருங்க. அடுத்த வருஷம் நம்ம போய்க்கோணுங்க. இது சும்மா நம்மளுக்காக அந்த டேஸ்ட் பார்க்குறதுக்காக நல்லா இருக்குதா என்னென்னு அனுப்பி விட்டாங்க. அவர் நம்பர் கொடுத்துட்டா அவர் வேலையை பார்க்குறதா, தோட்டத்தில் போய் தண்ணி கட்டுறதா, களை வெட்டுறதா, மாடு கன்று பார்க்குறதா, இல்லை ஃபோன் எடுத்து பேசிட்டு உட்காந்துருக்கிறதா, இது ஒன்றுங்களா?
இதுக்கு அடுத்தது சொல்லிடுறேன். இன்னொன்று வந்து சின்ன செடியாக கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வந்து முளைக்கு கொடுத்துட்டே இருப்போம். கருத்தான ஆளுக்கு பூரா வச்சு வளர்த்துட்டாங்க. நம்ம சுரேஷ்கெல்லாம் இட்ஸோட்டு செடி தான் கொடுத்துருப்பணுங்க. இந்த முட்டை பழம் அதெல்லாம் முளைக்கவே கொண்டு போய் நடுங்க அப்படின்னு கொடுத்தா அவங்க கருத்தாக வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இதொன்னா. அடுத்தது வந்து இன்னொரு கான்ட்ரோவர்சி என்னென்னா, வராத செடியெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க, லிச்சி அப்படின்னு அந்த லிச்சிக்கு கீழே கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் லிச்சி இல்லை, லோங்கன் லாங் ஷாட் அப்படின்னு. அதாவது அதை 30 வருஷமாக நானும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் வந்ததுக்கப்புறம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கு லோங்கன் லாங் ஷாட்டுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். அது ஊட்டியில் விற்கிதுங்க. நான் சின்ன பையன்லேருந்து போயிட்டுருக்கிறேன், லிச்சின்னு தான் விற்றுட்டு இருக்குது, வாங்கி சாப்பிட்ருக்குறேன். அது அதோட விட்டுருவோமா, இதெல்லாம் நம்ம ஊருக்கு வராது அப்படின்னு சொல்கிறீங்கள. எது வரும்னே இன்னும் யாருக்கும் தெரியாது. நட்டு பார்க்கல. எங்கள் ஊருக்கு பலாமரமே வராது, நாங்கள் நட்டு காய்க்குதல்ல. அப்போது இந்த லாங் ஷாட்டு, இந்த மாதிரி லிச்சி, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் பாண்டிச்சேரி ஆரோவில் வச்சு காய்ச்சிட்டு இருக்குதில்ல. பாண்டிச்சேரி கோயம்புத்தூருக்கும் பார்த்துக்குங்க. இதை விட அங்கே பயங்கர வெயில். கடலோர மாவட்டம், கடலோரத்தில் இருக்கிற ஊர், அங்கேயே அதை வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்க்கறது. அதே மாதிரி இனி எல்லாமே இந்த போகிற போக்கிலெல்லாம் அடிக்க முடியாது. என்னோடய ஃபேஸ்புக் ஐடி என்னென்னு இருக்கும்னா, எஸ் மோகன்ராஜ் இயற்கை ஆய்வாளர் அப்படின்னு இருக்குது. இயற்கை ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னு சரோஜக்கா கேட்பாங்க. இயற்கை ஆய்வுன்றதுன்னு என்னங்க, ஒவ்வொரு மரமாக நட்டு பார்த்துட்டே இருக்கிறதா. இதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகு. அப்புறம் முன்னாடி இருந்த கால சூழ்நிலை இப்போ இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. இன்னும் 30 வருஷம் கழிச்சு வேற மாதிரி சூழல் வருமுங்க. எல்லாம் பருவநிலை மாற்றம் வந்துட்டே இருக்குதுல்ல, நடந்துகிட்டே இருக்குதுல்ல. அப்போது நட்டு பார்க்கணும். விவசாய முறைகள் மாறிடுன்னு சொல்லிகிட்டே வரணும்லங்க. நம்ம தாத்தா வண்ண மாதிரி அப்பாவும் இல்லை, நம்ம பாட்டை மண்ண மாதிரி தாத்தாவும் இல்லை, தாத்தா வண்ண மாதிரி அப்பாவும் இல்லை, அப்பா வண்ண மாதிரி நம்ம பண்ணல, நம்ம பண்ண மாதிரி அடுத்த தலைமுறை பண்ண முடியாது. ஏன்னா கால சூழ்நிலையே மாறி இருக்கு. அதுக்கு இங்கே முதல்லையே ட்ரையல் பார்க்கணும், வருதா வரலையா அப்படின்னு. நான் இந்த வராத செடியெல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் 50 செடி நடுங்க, 100 செடி நடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டேன். 1 நடுங்க, 2 நடுங்க, நட்டு பார்க்கலாம் அது வருதா எப்படி அப்படின்னு. நட்டு பார்க்கலாங்க, இல்லைனாலும் அது திருப்பி நட்டு அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த எங்கள் ஊரில் பலாமரத்து கதையே தான். நட்டே பார்க்காம வராதுன்னு நம்ம முடிவே பண்ணக்கூடாதுங்க. அந்த நாட்டு மரம் இந்த நாட்டு மரம்னெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணிட்டா. உலகம் ஒரே பூமி தான், 5 வகையான நிலம் தான். இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா பழங்களுமே வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய தாவரங்கள் தான். மலை பகுதிகளில் தான் எல்லாமே இருந்திருக்கு. மாப்பழா, கொய்யா அப்படியெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போது திருப்பி நட்டு பார்த்துட்டே வர வேண்டியது தான். ஏன்னா வந்து இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே விவசாயமெல்லாம் டோட்டலாக மாறி இருக்குங்க. நிலத்தடி நீரும் கெட்டு போச்சுங்க, ஆறுக்கு பூரா கெட்டு போச்சுங்க. அப்புறம் ரசாயன உரத்தை அதிகமாக கொட்டி மண்ணும் கெட்டு போச்சுங்க. காற்றுல பூரா புகையாக விட்டு வண்டி வாகனம் தொழிற்சாலை இந்த மாதிரிலேருந்து புகையாக விட்டு காற்றும் கெட்டு போச்சு. எப்படியோ விட்டு போட்டு போக முடியாதல்ல. அதனால் நம்மாழ்வார் சொல்லுவார் இல்லைங்க, அழிவை பின்னோக்கி இழுக்கிறேன்னு. அந்த மாதிரி மரங்களை உற்பத்தி பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. அப்புறம் நிலத்தடி நீர் எப்படி சேகரிக்கிறது, பண்ணைக்குட்டை வெட்டலாமா அப்படின்னா, பண்ணைக்குட்டை வெட்டினா மழை வருமா அப்படின்னு கேட்டேன். எப்படி ஜேசி குமரப்பா கேட்டார், டிராக்டர் ஆகுமா ஆகாதான்னு. அவர் கேட்ட கேள்வி ஒன்று, டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த மரங்களாக இருக்குதுங்க. இப்போ மரமாக இருக்குது இல்லைங்க, பின்னாடி பார்த்தா பூரா மரம். அந்த மரத்தை அப்படி ஒரு காமிங்க. பூமிக்கு மேலே தண்ணி நிறுத்துறது தான் மரமுங்க. எப்படி வந்து பூமியில் வந்து இந்த 30% தண்ணி, இந்த 30% நிலம், 70% தண்ணியோ, அதே மாதிரி தான் மரத்துக்குள்ளே வந்து 70% தண்ணி தான் இருக்குது. நம்மளுக்குள்ளே 70% தண்ணி தான் இருக்குங்க. இப்போ வேப்ப மரத்துக்கடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வேப்ப மரத்தை வெட்டி ஒரு 6 மாதம் காய போட்டோம்னா இன்றைக்கி 100 கிலோ வருதுன்னு வைங்க. இந்த வேப்ப மரம் 6 மாதம் கழித்து எடுத்து எடை போட்டால் 30 கிலோ தான் வரும். அந்த தண்ணியெல்லாம் வந்து ஆவியாயிரு. அப்போ பூமிக்கு மேலே தண்ணி நிறுத்துறோம் பாருங்க. இப்போ எத்தனை டன் தண்ணி பூமிக்கு மேலே நிறுத்தி இருக்கிறோம். இது வந்து சரோஜக்கா எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. பாதியாருன்னா அப்படி இருக்கணும். அப்போ மரத்தை நட்டு வளர்க்குறத தவிர வேறு வழியே இல்லை. அப்புறம் இந்த ஆத்தோரத்தில் இருக்கிற நொய்யல் ஆத்தோரமெல்லாம் பூமி ரொம்ப கெட்டு போச்சு. ஏதோ தென்னை மரத்தை வச்சு உழப்பிட்டு இருந்தாங்க. தென்னை மரமும் இப்போ தொங்கிடுது, தென்னை மரமும் வரமாட்டேங்குது. அப்படின்னா நிலத்தடி நீரை பயன்படுத்தாமல், ஏன்னா அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு வளமான பூமிக்கு தான், அதில் நிலத்தடி நீரையவே பயன்படுத்தாமல் பல மரங்களாக உண்டு பண்ணி அது ஒரு காடாக உருவாக்கிட்டோம்னா அந்த சூழல் மாறும். அதுக்கு தான் உணவு காடுங்க. இன்றைக்கி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் பகுதி, உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், இது எல்லாமே வந்து தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு. ரேஷனுக்கு அரிசியெல்லாம் அங்கிருந்தால் வந்துட்டுருக்கு தெரிஞ்சுக்குங்க.
அங்கேயே வந்து இப்போ விளைய மாட்டேங்குதுங்க. ஒன்றும் ரசாயன பயன்பாடு, ரெண்டாவது தண்ணி ஆறு பூரா கெட்டு நல்லா கெமிக்கலாக கலந்து வந்துருச்சுங்க. இல்லை பெரிய பெரிய ஊருக்குள்ளே பூந்து வருதில்ல எல்லாருமே. அப்போ அந்த கிடக்கும்போது அந்த கழிவு நீருங்க, தொழிற்சாலையினுடைய ரசாயன கழிவுகள் எல்லாம் கலந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இதுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறலாம் அப்படின்னு நீங்களும் யோசிங்க. என்னை வந்து எதோ கமெண்டை போட்டுறது அப்படி போயிடுறது அதெல்லாம் கரெக்டு தான். அடுத்த தலைமுறைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேரம்பேத்திகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு தயாராகிக்குங்க. சரிங்களா? அந்த கேள்வி பூரா எது சார்ந்து இருக்கும்னா, இயற்கை சார்ந்து இருக்கு, உடல்நலம் சார்ந்து இருக்கு, வாழ்வியல் சார்ந்து இருக்கு, விவசாயம் சார்ந்து, இந்த மாதிரி கேள்விகள்கிட்ட இருக்கு. ஏன்னா இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது, சாப்பிட முடியாது, அந்த கண்டிஷனுக்கு போயிடுவோமுங்க. தாஜ்மஹாலை கட்டினது யார் அப்படின்னா ஷாஜகான். அதை தெரிஞ்சு வச்சு இங்கே என்ன பண்ண போகிறோமுங்க? இப்போ இயற்கை சம்பந்தமான இதாக இருக்கணும், தெரிஞ்சுக்கலாம் தான். தாஜ்மஹாலை கட்டினது யார், அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனி வரப்போகிற இதுக்கு நீங்கள் தயாராகிக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேரம்பேத்திகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராகிக்குங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தாகணும். முதல்ல அப்படியே போகிற போக்கில் அடிச்சு விட்டதெல்லாம் எடுத்து இப்போ மாற்றோன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறாரு இல்லைங்க. அதனால் மெய்ப்பொருள் நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். அவனவன் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இதுக்கு மோகன்ராஜ் தான் பதில் சொல்லணும், பாலு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. இதுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய இலக்கு, லட்சியம், குறிக்கோள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குது. யாரையும் மிரட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற நடைமுறை பார்த்தாவே அப்படி தெரியுதில்ல. காக்காய் காணும், குருவி காணும், பட்டாம்பூச்சி காணும், அடுத்தது மனுஷனு காணும்னு வரலாறு எழுதிட்டு போயிருமுங்க. அப்புறம் எதுக்கு ஆறாவது அறிவு? அதனால் இது யாரும் பயப்படுத்தலை. இது சம்மந்தமாக கமெண்ட் போடுங்க, நிறையா கேள்விகளை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு பதில் சொல்கிறேன். அதேமாரி நானும் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன், அதுக்கெல்லாம் பதில் நீங்களும் கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இங்கே கான்ட்ரோவர்சி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எல்லா பழத்தையும் நட்டு கொண்டு வந்துட்டு உணவுக்காடுகளை உருவாக்குறதை தவிர வேறு வழியே இல்லை. உணவுக்காடுகளை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாங்கள் போய் நீ கவாத்து பண்ணுறது, அந்த கவாத்து பண்ணுறது ஒரு வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறோம். ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்க, ஃபீல்டு ஒர்க் தான். அந்த மாட்டை பிடிச்சி கட்டப்பா அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டை பிடிச்சி கட்ட தெரியாதவனெல்லாம் இன்றைக்கி பெரிய கல்யாண மண்டபத்தில் உட்காந்து இயற்கைங்கிற விவசாயங்கிற ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இயற்கையில் விவசாயத்தில் நம்ம கற்றுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ஃபீல்டில் இறங்கணும். வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கினா மட்டும்தான் கற்றுக்க முடியுங்க. உலகத்தில் பெரிய விஷயம் அனுபவம் வேணுன்னா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. நன்றி, வணக்கம்.